பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள். வரங்கள் சபைகளே பேசப்படுவதில்லை. ஆனால் பைபிள்ல 1 கொரிந்தியர் 12:1 சொல்லுது, சர்ச் ஆவிக்குரிய வரங்களை அறிந்திருக்க வேண்டும். நானும் நீங்களும் ஆவிக்குரிய வரத்தை அறிந்துக்கணும். 1 கொரிந்தியர் 12:1 சொல்லுது, வாசிக்கலாம். அன்றையும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிறது எனக்கு மனதில்லை. Now concerning spiritual gift, brethren, I do not want you to be ignorant. அதாவது நீ அசட்டை பண்ணி இருக்கக்கூடாது. இது தேவையில்ல, இது முக்கியம் இல்ல, ஜெபம் தான் முக்கியம், பைபிள் வாசிக்க முக்கியம், அப்படி இருக்கக்கூடாது. நீ வர முக்கியத்துவப்படுத்த வேண்டும். சபை வரங்களை முக்கியமாய் நினைக்க வேண்டும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறான். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நான் நீங்களும் தேவனுடைய ஆலயம். இந்த தேவ ஆலயமாய் மாறும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியாகிய புறா, அந்த ஆவியானவர் நம்மில் வந்து வாசம் செய்கிறார். அவர் நம்மில் வாசம் செய்யும் பொழுது 9 வரங்களை அவரிடத்திலிருந்து வெளிப்படுத்தி அவர் பிதாவை மகிமைப்படுத்துவார். உங்கள் தேவன் உங்கள் உடன் வாழ்ந்து உலகத்துக்கு தேவன் உண்மையுள்ளவர் என்று நிரூபிப்பார். அதுக்கு தேவை வரங்கள். இந்த வரங்கள் நமக்கு எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு வல்லமையா இருந்தாலும், அத்தனை வரங்களும் அன்பினால் செய்யப்பட வேண்டும். அதுதான் 1 கொரிந்தியர் 13 சொல்றான், நான் தீர்க்கதரிசன பாஷையை பேசினாலும் அந்நிய பாஷை பேசினாலும், தீர்க்கதரிசன வரத்தை உடையவனா இருந்தாலும், மலைகளை பேக்கத்தக்கதான விசுவாசம் இருந்தாலும் அன்பு. அப்போ உங்களுக்கு இன்றைக்கு இந்த பிரசங்கங்கள் முடிகிற நேரத்தில் நீங்க அத்தனை வரங்களால் நிரப்பப்படுவீர்கள். எல்லா வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா வரம் கிடைக்கும். கை தட்டுனது என்ன சொல்லணும்? எனக்கு வரங்கள் கிடைக்கும். நான் வரத்தினால் நிரப்பப்படுவேன். நான் வரங்களால் நிரம்புவேன். அன்பினால் இந்த சேவை செய்வேன். தேவ வரம் எனக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. நான் வரங்களால் நிரப்பப்படுவேன். ஆமென். அப்ப இந்த ஊழியம் வரங்கள் வந்து அன்பிலே செய்யணும். ஆனா இந்த வரங்களை வச்சு நாங்க பெருமைப்பட கூடாது. நான் பேசுறது போதுனே அல்ல. இது முடிகிற நேரத்தில் இந்த முழு சபையும் 9 வரத்தில் நிரம்பி இருக்கும். பாஸ்டர் வரத்தில் நிரம்பி இருப்பதல்ல, நீங்கள் வரங்களை நிரம்பி இருக்க வேண்டும். இந்த சர்ச்சில் ஒவ்வொரு ஆளும், ஏன் சின்ன பிள்ளைகள் கூட, வாலிபர்கள் கூட வரங்களாலே நிரம்பி இருக்க போறாங்க. ஹல்லேலூயா. இத்தனை வரங்கள் நல்ல கவனிங்க. இந்த வரம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? என்னுடைய பிரயோஜனத்துக்காக, உங்க பிரயோஜனத்துக்காக. அப்ப வரம் வந்தா உங்களுக்கு பிரயோஜனம். இப்ப இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியாத ஒன்று சொல்லி தரப்பாங்க. முதலாவது அது ஏன் பிரயோஜனம்? 1 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருப்பாங்க. நல்ல வசனம். ஆவியானுடைய அனுக்கிரம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்க. அப்ப வரம் ஏனா? ஏன் பிரயோஜனத்துக்கு சொல்லுங்க. ஏன் நன்மைக்கு. வரம் உங்களுக்கு பிரயோஜனமா பிரயோஜனம் இல்லையா? இங்கிலீஷ்ல பாங்க. But the manifestation of the Spirit is given to each one for the profit of all. அதாவது எல்லாத்திலும் உனக்கு லாபம் கிடைக்கும். அதுக்காக வரம் வந்துச்சுன்னா எல்லாத்திலும் லாபம். அப்படின்னா உங்க வியாபார லாபமாய் மாறும், சபையில் லாபமா மாறும், எங்க ஊழிய லாபமா இருக்கும். லாபம் வந்தா என்ன நடக்கும்? பணம் சேரும். பணம் சேர்ந்தா என்ன நடக்கும்? வீட்டுல வாகனங்கள் வரும். பணம் சேர்ந்தா வீடு அழகாகும். பணம் சேர்ந்தா நீங்க அழகாவீங்க, உங்க உடுப்பு அழகாகும். லாபம் அதிகமாய் வர போகிறது. இந்த சர்ச்சில் லாபம் அதிகமாக போகிறது. ஓ, இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாய் மாற போகுது. ஹல்லேலூயா. கவனிங்க. இந்த வரங்கள் வந்தோன்னா உங்களுக்கு எல்லாத்திலும் லாபம். நீங்க கை வைக்கிறதெல்லாம் லாபம். உங்க பிசினஸ் லாபம் விளங்குச்சா?
பிஸ்னஸ். இப்போ இங்கே இருக்க எல்லாத்துக்கும் இங்கே எல்லாத்துக்கும் இந்த 3 சர்வீஸு லாபமாக மாறுச்சுன்னா, எல்லாருக்கும் நிறைய லாபம் வந்துச்சுன்னா, எல்லாருடைய வீடும் மாறும், எல்லாருடைய வாகனம் மாறும், நீங்கள் கொடுக்குற லெவல் மாறும், சர்ச்சுக்கு வர தொகை பெருசாகும், சர்ச் பெரிய கட்டடத்தை சொந்தமாய் வாங்கும். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன தேவை? தேவனுடைய வரங்கள் தேவை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, லாபம் அதிகம், உங்களுக்கு பெனிஃபிட் நல்லா வரும். அதுக்கு என்ன சொல்லலாம்? பெனிஃபிட் நிறைய உங்களுக்கு நன்மை வரும். அப்போ வரங்களை பற்றி நாங்கள் இவ்வளோ காலம் பேசாது தப்பு. அப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும், இப்படி ஒன்று இருக்குன்னு. அப்போ இந்த வரங்கள் எங்களுக்கு பெரிய நன்மை, ரைட்? அப்போ இந்த வரங்கள் யாருக்கு லாபம்? எங்களுக்கா எனக்கு? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. முதலாவது எனக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4 11 12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக கிறிஸ்து நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். ஏன் வரம் கொடுக்கப்பட்டிருக்கு? நாங்க அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட்டுக்க கிறிஸ்து நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு. அப்ப கிறிஸ்துட நிறைவுல வருவோம், நம்ம ஜீசஸ் மாதிரி வந்துருவோம். இல்லங்கட ஜீசஸ் நீங்களா மாறுவீங்க, இல்லங்கட ஜீசஸ் நானா மாறுவேன். வரங்கள் இருந்தா நான் ஜீசஸ் மாதிரி, வரங்கள் இருந்தா நீங்க ஜீசஸ் மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தரே சின்னவன் பெரியவன் வயசான எல்லாம் கொடுப்பாரு. ஆமென். கவனிங்க, நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர். சொல்லுங்க பூரண புருஷர், சொல்லுங்க பூரண புருஷர். வரங்கள் வரும் பொழுது நீங்க கம்ப்ளீட் புருஷன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். புருஷன் சொன்னால் ஆம்பளைக்கு மட்டும் இல்லை, பைபிளில் ஆண் 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 என்பது ஆணும் பெண்ணு தான். அப்போ கடவுள் உங்களை மெச்சுவர்ட்டாக ஃபுல்லாக வைப்பா, நீங்கள் ஒரு போல்டாக இருப்பீங்க. அப்போ இந்த ஆவியின் வகம் எனக்கு பிரயோஜனம், உங்களுக்கு பிரயோஜனம். இப்போ அடுத்த வசனத்தை பாங்க, பரிசுத்தவான்கள் சீர்ப்பு. அப்போ சபை அழகாகும், மற்றவங்க அழகாவங்க. பரிசுத்தாங்க. இங்கே ஒரு ஆள் பிரச்சனை வந்தேன்னா தீர்க்கதா சொல்கிறேன், உடனோட பிரச்சனை தீருது, அவருக்கு நல்லது வருது. அப்போ இந்த வரங்கள் ஏன் நன்மை கொடுக்கப்பட்டிருக்கு? அடுத்தவன் நன்மை கொடுக்கப்பட. அப்போ பரிசுத்தம் சேவ் கொடுத்து சுவிசேஷ வேலையின் ஊழியத்துக்காக வேலைக்கு. அப்போ சுவிசேஷ கூட அற்புதம் நடக்குது, மோட்டவன் நடக்கிறான், குணமாக்கும் வரம் செயல்படுது, அற்புத அடையாளம் நல்லா நடக்குது. அப்போ சுவிசேஷ வேலை. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன தேவை? வரங்கள் தேவை. கிறிஸ்துவின் சரீரமாக சபை, அப்ப சர்ச் வளருவதற்கு. ஹல்லேலூயா. சபை வளரும். அப்ப எனக்காக இந்த வரங்கள், சபைக்காக, மனிதர்களுக்கு. இப்ப இந்த வரங்கள் மொத்தமா இவ்வளவு இருக்கு. முதலாவது இல்லை கேட்காதீங்க, முதலாவது பிதாட 7 வரங்கள் உண்டு. பிதாட 7 வரங்கள். அதை நாங்கள் ரோமர் 12 6 8 வரை பக்கம் பிதாட 7 வரங்கள். இந்த 7 வரங்களையும் சேர்த்தோன்னா ஒரு பேர் சொல்லுவாங்க. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து 5 ஊழியங்களுக்கு. அது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11 13 வரை. 1 12 பரிசுத்தாவின் வரங்கள் 9 இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை? 21. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, 21. இந்த பிதாட 7 வரங்களுக்கு எனர்ஜிமா எபிரேய பெயர். சொல்லுங்க எனர்ஜிமா. இயேசு கிறிஸ்து 5 ஊழிய வரங்களுக்கு பேர் டயகோனியா. சொல்லுங்க. பரிசுத்தாவி என்ற 9 வரங்களுக்கு கரிஷ்மா. சொல்லுங்க கரிஷ்மா. இந்த 21 வரங்களும் இயேசு கிறிஸ்துக்குள் வாழும் என்னுடைய உங்களுடைய பிரயோஜனத்துக்காக, லாபத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஆனா இந்த 21 வரம் இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த 21 வரத்துல எத்தனை வரங்கள் இப்பொழுது உங்ககிட்ட இருக்கு? எத்தனை வரம் உங்ககிட்ட இருக்கு?
எத்தனை வரங்கள் உங்ககிட்ட செயல்படுது? அதை பத்தி நான் உங்களை துக்கப்படுத்த விரும்பல. ஏன்னா இன்னைக்கு தான் நீங்க படிக்கிறீங்க. அதனால இன்றைக்கு இருந்து நீங்க வேற எதுவும் கேட்காம இதை மட்டும் பாருங்க, இதுல போக்கஸ் பண்ணுங்க. இவைகள் அத்தனையும் உங்களுக்குள் இருந்தாலும் இவைகள் எல்லாம் திறக்கப்படவில்லை, அடைக்கப்பட்டு மூடப்பட்டு லாக் பண்ணப்பட்டிருக்கு. அவைகள் நம் சபையின் பிரயோஜனத்துக்காக நன்மைக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு பலர் அறியாத ஒரு காரணம் என்னவென்றால், வரங்கள் ஒருபோதும் யாரிடத்திலும் இருப்பதில்லை. யார்கிட்ட வரங்கள் இருக்காது. இந்த வரங்கள் அத்தனை யார்கிட்டக்குன்னா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தான் உங்களுக்கு வரங்கள் இருக்கு. ஆனா எனக்கு சொல்ல முடியாது நான் வரத்தை வைத்திருக்கேன். வரங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான். இந்த வரங்கள் அனைத்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கு. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் அனைத்து வரங்களை வச்சிருக்கவர் எனக்குள்ள இப்ப இருக்கார், உங்களுக்குள்ள இருக்காரு. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளபடியால் அத்தனை வரங்களும் உங்களாலே பயன்படுத்த முடியும். ஏன்னா அவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கார். நீங்க சொல்லலாம் எனக்கு தீர்க்கதரிசனம் வர இருக்குன்னு. நான் சொல்றேன் இல்லவே இல்லை. உங்ககிட்ட தீர்க்கதரிசனம் வர இல்லை, ஆவியான கிட்ட தான் தீர்க்கதரிசனம் வர இருக்கு. அவர் ஏதோ உங்களுக்கு பேசும் பொழுது நீங்க அதை பேசுறீங்க, அதுதான் தீர்க்கதரிசனம். தெளிவா உங்ககிட்ட இல்ல, அவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு கேள்வி, எத்தனை பேர்கிட்ட வாட்ஸ்அப் இருக்கு? கை தூங்க போவோம். வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க, கை தூங்க, நல்ல கையை தூங்க. ஆனா நான் சொல்ல, உங்க யாருக்கிட்ட வாட்ஸ்அப் இல்ல, உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்ல. உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்குது. இப்படி அமுக்கு உங்களோட நெஞ்சு அமுக்கு மெசேஜ் போமா, மூக்கு அமுக்கு நான் பார்க்குமா? இல்ல. உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்ல, உங்களோட போன்ல தான் வாட்ஸ்அப் இருக்கு. அம்மாவே இல்லையா? உங்க போன்ல வாட்ஸ்அப் இருக்கு, இந்த போன்ல யூடியூப் இருக்கு, இந்த போன்ல இன்ஸ்டாகிராம் இருக்கு, இந்த போன்ல ஃபேஸ்புக் இருக்கு, நிறைய காரியம் இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்ப எனக்கிட்ட இருக்கு, நான் கொண்டுட்டேன். இப்ப இதெல்லாம் எனக்கிட்ட இல்லக்கு, இந்த போன் எனக்கிட்ட இருக்கு, இதை எனக்கு பயன்படுத்த முடியும். அதே போலதான் ஆவியானுடைய வரங்கள் எல்லாம் அவருக்குள்ள இருந்து அவர் நம்ம இடத்துல இருக்கப்படியால் அவராலே நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம். ஆமென் என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த வரத்தை வச்சுக்காங்க. ஏன் இப்படி சொல்லுங்கன்னா, வரம் உங்ககிட்ட இருக்கு சொன்னா எனக்கு இந்த வரம் இருக்கு, இது இருக்கு அப்படின்னு ஒண்ணுல நின்றுவீங்க, ரெண்டுல நின்றுவீங்க. எனக்கு தேவை உங்க மைண்ட்ல இருக்கணும், அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. அவர் எனக்கிட்ட இருக்கனால ஒன்று ரெண்டு அல்ல, எல்லாத்தையும் என்னால பயன்படுத்த முடியும். அந்த எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணம் உங்களுக்கு வர வேணும். எனக்கு எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். இந்த 2 மாசம் முடிகிறதுக்குள்ள பாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். நீங்கள் அதிசயங்களை செய்வீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு வித்தியாசங்களை செய்வார். ஹல்லேலூயா. அத்தனை வரங்கள் எனக்குள்ள கிரியை செய்யும். கைத்தட்ட சொல்லுங்க, அத்தனை வரம் எனக்குள்ள கிரியை செய்யும். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கார். என்னிடத்தில் வரம் இல்லை, ஆனால் எனக்கு வரங்களை பயன்படுத்த முடியும். உற்சாகமாக கைகளை தட்டி. சரி, இப்ப கவனிங்க. இப்ப உங்களுக்கு தெளிவு அவர்கிட்ட தான் இருக்கு. இப்ப அந்த வரங்களை எனக்கு பயன்படுத்த முடியும். ஏன்னா அவருக்கா இப்ப போன் எடுத்து எனக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் ஆவியானவருக்காக நான் இருக்கேன். அவர்கிட்ட இருக்கிறது என் மூலம் இப்ப வேலை செய்யணும். நான் ஐபோன் ஒன்று வச்சிருக்கேன், ஐபேட் ஒன்று வச்சிருக்கேன், ரெண்டே வச்சிருக்கேன். ஐக்ளவுட் ஒன்று இருக்கு, ஐக்ளவுட் சர்வர். நாம என்ன பண்ணினாலும் எல்லாம் அங்க சேவ் ஆகும், என் அக்கவுண்ட்ல சேவ் ஆகுது. இப்ப நான் ஐபேட் வச்சுக்கனால நான் ராத்திரி இந்த சாமெல்லாம் ரெடி பண்ணேன். இதெல்லாம் வச்சுட்டு இப்ப இங்க வந்தோட சாமனுக்கு ஐபேட் பாய்க்கு போய், ஆனா போட்டது போன்ல. எனக்கு விருப்பமான பாடல்கள் டவுன்லோட் பண்ணிக்க போன்ல. மெசேஜ் வந்து இதுல இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்கு இதுல, போட்டோஸ் இதுல இருக்கு, எல்லாம் இதுல இருக்கு. இது ஆவியானவர். ஆனா
நான் இங்க வந்தோன்னு இதை ஒன் பண்ணோன்னு எல்லாம் இதுக்குள்ள வந்துடும், எல்லாம் இதுல டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஐபோன்ல இருந்து ஐபேடு இதுல எல்லாம் அங்க வந்து, ஏன்னா இது கனெக்ட் ஆகுது. ஆனா இது கனெக்ட் ஆக நமக்கு ஒண்ணு தேவை, அதுதான் டேட்டா. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்கு இன்டர்நெட்ல. ஆனா டேட்டா முக்கியம். இன்டர்நெட் சொல்வது ஜெபம், கடவுளுக்கும் நமக்கும் ஜெபம். அதுக்குரிய தொடர்புக்கு எனக்கு டேட்டா வேணும். என் டேட்டா இருந்துச்சுன்னா நான் ஒன் பண்ணீங்க சர்ச்சுக்கு வந்து வைஃபை கனெக்ட் பண்ணோன்னு டக்குன்னு வந்துடலாம். அப்ப ஆவியாண்ட வரங்கள் எனக்கு எப்படி கிடைக்குன்னா, சோத்திரம் சோத்திரம் வரத்தை தாங்க 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 வராது. அது உறவுல இருக்கு. இந்த போனை கொண்டது இதுக்கு மேல வச்சோன்ன டக்குன்னு இதெல்லாம் வருமா? இல்ல. பக்கத்துல வச்சா வருமா? இல்ல. நீங்க ஆவியான இந்த இடத்துல அசைவாங்க, அதுக்காக வரங்கள் கிடைக்காது. நீங்க இதோட கனெக்ட் ஆகணும். அப்பதான் அந்த ஐக்ளவுட் சொல்ல ஸ்பிரிச்சுவல் ரேம், ஆவியின் மண்டலத்துல அது போய் டக்கு நீங்க வாங்க. போன்ல இருந்து இங்க இருந்து இதுக்கு வராது. இது எங்க போகுது? ஐக்ளவுடுக்கு போயிட்டு தான் வருது. நான் உன்னை இதுல டிலீட் பண்ணா கூட அது டிலீட் ஃபோல்டர்ல இருக்கு. அது எப்படிங்க வருது? இதுல டிலீட் ஃபோல்டர்ல இருக்கும். இதுல மாத்திரனே இங்க வாங்கும். இது காரணம் கனெக்ஷன், டேட்டா. நிறைய டேட்டா ஆக்கணும். சில இங்க வந்துட்டு சர்ச்சுக்கு வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணுவாங்க. பார்த்தா சர்ச்சில் டேட்டா போதாது, அது சுத்தி சுத்தி இருக்கும். சில நேரம் இந்த எழுத்துல டைப் பண்ணலாம் டக்குன்னு வந்துடும். ஆனா போட்டோஸ் வராது, பெரிய ஃபைல் வராது. ஏன்னா டேட்டா போதாது. அதனால தான் ஆவியானோட கொஞ்சம் தொடர்பு இருக்கனால தான் சொத்தம் சொத்தம் அந்நிய பாஷை பேசும். மற்ற வரங்கள் வேலை செய்வதில்லையே, அதுக்கு நிறைய டேட்டா தேவை. அப்போ உங்க வாழ்க்கையில இந்த வரங்கள் எல்லாம் இந்த 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வேலை செய்ய வேண்டாம். ஏன் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு தேவை ஆவியானோட தொடர்பு. அடிக்கடி ஆவியானோடு பேசணும், அடிக்கடி பேசுங்க. அப்போ உங்களுக்கு தேவை அத்தனை வரங்களும் செயல்பட ஆவியானோட தொடர்பு. அவருடைய பாடல்களை பாடுங்க. தாங்க 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 இறங்க இல்லை. இந்த போன்ல என் நோட்ல இங்க வரட்டும், போட்டோ வரட்டும் இல்ல. கனெக்ஷன் வர வர தானாய் அது வந்து சேரும். ஆமென். நீங்க நல்ல ஆவியில இருக்கீங்கன்னா நல்லா கை தட்டுவீங்க. நல்ல ஆவியில இருந்தா சங்கீதம் பாடுவீங்க. பைபிள்ல எப்படி எனக்கு எபேசியலுக்கு ஆவியில நிறைந்து சங்கீதனாலும் கீர்த்தனாலும் அப்படி பாட்டு படிப்பீங்க, கை தூக்குவீங்க. நீங்க ஸ்பிரிச்சுவல். இந்த கொழும்பு பாங்க ஒரு வித்தியாசத்துக்குள்ள வரப்போகுது. ஆமே. நம்ம சர்ச்சில் நிறைய வாலிபர்கள் வந்து குவிய போவாங்க, நிறைய பேர் வரப்போவாங்க. சர்ச்சில் அதிசயங்கள் நடக்கும், அற்புதம் நடக்கும். நீங்க எல்லாம் கைகளை வைப்பீங்க, உங்க பக்கத்து வீடாக்கள் சுகமா மாறுவாங்க. ஜெயமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. இப்ப பிதாடு 7 வரங்கள் என்னஜுமா, அடுத்தது இயேசுடைய 5 ஊழியங்கள், அது அதுக்கு பேர் என்ன? டயகோனியா. பரிசுத்தான 9 வரங்கள், அதுக்கு கேஷ்மா. இப்ப இந்த 2 நான் பேசுவேனா இல்லையான்னு எனக்கு ஆவியான வெளிப்படுத்தல. இப்ப நான் பேச போகிறது பரிசுத்தாவியான 9 வரங்கள். இந்த பரிசுத்தாவியான 9 வரங்களை நாங்க 3 3 3 3 எத்தனை? 9. சொல்லுங்க, 9. இந்த 9 வரத்தை பத்தி பேச போறேன். இதுல 3 இன்னைக்கு பேச போறேன். இது அறிவு சம்பந்தமானது. அதுக்கு சொல்லுவாங்க பகுத்தறியும் வரம், டிசர்னிங் கிஃப்ட். இப்ப பகுத்தறிவு, நாலேஜ் சம்மதம், நல்ல தெளிவானும். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்கமா. அப்ப சிலது தெரியும். இது தெரிஞ்சிச்சுன்னு வர உங்களுக்கு வராது, இது தெரிஞ்சு போகணும். அப்பதான் உங்களுக்கு இது எடுக்கலாம். இதுல முதலாவது வரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம்
நம்ம 4ல வாசிப்போம். வரங்களில் வித்தியாசம் உண்டு. இதை நான் சொல்ல மாட்டேன். பிதாட 7 வரக்கு, இயேசுட 5 ஊழியருக்கு பகிர்ந்தார். ஆனா பிதாட வரமாக்கலாம், இயேசுட வரமாக்கலாம். இதை வழி நடத்தி செயல்படுத்துவது யாரு? பகிர்ந்தார். 21 வகத்தையும் கொண்டு போவது பகிர்ந்தான. இதை பத்தி வாரக்கிழமை பேசுவேன். இதை பத்தி இது ஒரு சைட் சப்ஜெக்ட் எடுத்து. அடுத்த வருஷம் ஊழியங்களே வித்தியாசங்கள் உண்டு, ஆனா கத்துவே. அடுத்த கிரிகளே வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனுவே. ஆவியான அனுக்கிரமம் அவனோடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வசனம் எப்படி ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். முதலாவது ஞானத்தை போதிக்கும் ஆவியினாலே. சொல்லுங்க, ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானம். சொல்லுங்க, தெய்வீக ஞானம். ஒரு காரியத்தை இயற்கையாக அல்ல, இயற்கைக்கு மேலே அசாதாரணமாக இருந்து கொள்ளுது. இது என்கிட்ட இருக்குதா இல்லைன்னு பாங்க. சில ஐடியாஸ் இது எப்படி பாஸ்ட் உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? அதுதான் ஞானத்தின். இயேசு சமாக பெண்ணோடு பேசிருப்பாங்க. உன் புருஷனை கூட்டி வர சொன்னா சொல்ல புருஷன் இல்ல, சமாக பெண். அப்ப இயேசு அந்த கிணத்துக்கிட்ட இருந்து சொல்லாரு, ஏய் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது சரிதான், உனக்கு இப்ப 5 புருஷங்கள் இருந்தாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது கடவுளுடைய ஞானம். யோசேப்பு பாங்க, ராஜா கனவு கண்ணா. 7 வருஷம், 2வது 7 வருஷம் அவன் சொல்லுறான், இந்த 7 வருஷம் உங்களுக்கு பெரிய ஆசிரியம், அடுத்த 7 வருஷம் பஞ்சம். ஐயோ 7 வருஷம் பஞ்சமா? 1 மாசம் பெட்ரோல் இல்லாமலே கஷ்டம். 7 வருஷம்னா என்னாகும்? இவனை போல ஞானவான் யாரும் இல்லைன்னு ஜோசப் சொன்னா. ஏன்? நீங்க சேருங்க, அப்ப இதை செய்யலாம். அவருடைய ஞானம். நீங்க ஒரு போட் மீட்டிங் போவீங்க, அந்த போட் மீட்டிங் எல்லாமே மண்டே குழப்பி கொண்டு இருக்கிறதுல நீங்க ஒரு ஐடியா கொடுப்பீங்க. எப்படிடா இது உனக்கு தெரியும்? அதான் ஞானம், வித்தியாசமான ஞானம். உங்க குடும்பத்தில் யாருக்கு இல்லாத ஞானம். இந்த வரத்தை உங்கள் பிரயோஜனத்துக்கு ஆண்டு கொடுத்துக்கா. இந்த ஞானம் உங்களுக்கு தேவை. எப்படி இந்த வாழ்க்கையை இதை செய்வது, இது அவர் தருவா. சாலமோனு கத்த ஞானத்தை கொடுத்தா. புள்ள ஏடு 2 தாய் வந்து ஒரு புள்ள வச்சு இதான் பட்டாத வேட்டு. அவனுக்கு வெட்ட மாட்டாங்க, ஏன்னா ஒரு தாய் கத்துன்னு தெரியும். அது ஞானம், அது ஞானம். ஏமாத்துதல ஞானம். கடவுள் ஞானத்தை உங்களுக்கு தேவை. நீங்க நல்லா ஜெபிச்சு ஆவியானோட கிணத்துல உங்களுக்கு ஐடியா வரும். இப்படி செய், அப்படி செய், அப்படி செய். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை தட்டி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். பேசுங்க, பேசுங்க. ஞானம் எனக்கு உண்டாட்டும். என் வியாபாரத்துக்கு, என் வாழ்க்கைக்கு என் கை தட்டுனா அப்படிதான் நீங்க பேசணும். சும்மா கையை மட்டும் தட்டக்கூடாது. எனக்கு ஞானம் வேண்டும், நான் ஞானமாய் வாழ வேண்டும், நான் ஞானமாய் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவது பகுத்தறியும் வகத்துல 2வது அடுத்த அந்த வசனத்தை போடுங்க. ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம். 2வது அறிவை, ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம். வேர்ட் ஆஃப் நாலேஜ், அறிவு. ஒரு தேவை, ஒரு சூழ்நிலையில தெய்வீக பதில். ஒரு பிரச்சனைக்கான பதில் உங்களுக்கோ வேறு யாருக்கோ தெரியாது, ஆனா ஆவியான அதுக்கான பதிலை, ஆன்சரை கொடுப்பா. கடவுளுடைய காரியம் எங்க மேல வெளிப்பாடாய் வரும். அறிவு சம்பந்தம், ஞானம் சொல்ல ஒரு காரியத்தை செய்வது. அறிவு சம்பந்தமானது இந்த படிப்பு சம்பந்தமான காரியத்தை எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு. ஒரு இடத்துல எப்படி பேசுறது, இது நடந்தா இது நடக்கும், இதுக்கு இதுதான் சரி. இதெல்லாம் ஆவியான வல்ல எடுத்துவார். ஆவியான ஞானத்தை கொடுப்பா, ஆவியான அறிவை கொடுப்பா. ஆமென். உங்ககிட்ட இதெல்லாம் வேலை செய்ய போகுது. கர்த்தர் இந்த 2 எனக்குள்ள கொடுத்துருக்கா. அந்த அறிவு தேவன் ஆவியான கொடுத்தா. இதே அறிவு இருந்தா உங்க லைஃப் வெற்றியா இருக்கும். ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கைகளை தட்டி ஹல்லேலூயா, உற்சாகமா. ஆமென்.
ஆவியினாலே ஆவிகளை பகுத்தறிதல், டிசர்னிங் ஸ்பிரிட். another discerning of spirit, discerning ஆவிகளை பகுத்து. இது ரொம்ப முக்கியம். இந்த 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 ஸ்டடியை நான் நேற்று செஞ்சோன்னே எனக்கு ஒரு கண் தகப்பட்டுச்சு. இது எனக்கு இருக்கு. இப்போ எனக்கு சில நேரம் புதுசாக வந்துருப்பாங்க, எனக்கு தெரியும் இந்த ஆளுக்கிட்ட பேய் இருக்கு, டக்குன்னு இந்த ஆவி இருக்கு, இவங்கிட்ட எப்படிப்பட்ட ஆவி இருக்குன்னு எங்களுக்கு டக்குனு தெரிஞ்சிடும். கையை வைப்ப இதுக்கு பேய் இருக்கு, கையை வச்ச பேய் இருக்கும் தெரியும். இந்த இடத்துல ஒரு பேய் வேலை செய்யுது. ஒரு மனிதனுக்குள்ள பிசாசோட வந்திருக்கான். ஒரு பிசாசின் ஆவின் பிரசனத்தை அறிந்து கொள்ளுதல், அதுதான் ஆவிகளை பகுத்தல். மறுபடியும் சொல்றேன் அந்த வசனத்தை. ஒரு பிசாசின் ஆவியின் பிரசனத்தை பற்றி அறிந்து கொள்ளுது. இந்த இடத்துல இந்த நபர்கிட்ட பேய் இருக்கு, அப்ப ஒரு ஆள்கிட்ட பேய். இரண்டாவது, சில ஆவிகள் சில காரியங்களை கிரிக்கை செய்யும். சர்ச்சில் ஆவிகள் கிரிக்கை செய்யும். உங்களுக்கு எதிராய், உங்க குடும்பத்துக்கு எதிராய், உங்க வியாபாரத்துக்கு எதிராய், உங்க பண வாழ்க்கைக்கு எதிராய் ஆவி கிரிக்கை செய்யும். அப்ப உங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல ஒரு ஆவி திடீர்னு வந்துக்கு. அப்ப நீங்க ஜெபிச்சு ஜெயிக்க முடியும். அப்ப நீங்க நல்ல ஜெபத்துல ஆண்டோட இருக்கும் பொழுது நீங்க பேய் விரட்டன்னு சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் பிசாசே போ. அப்ப ஆவியின் கிரியை. உங்களுடைய வீட்டில் என்ன ஆவின்னு பார்க்கலாம். பார்ப்பாங்க. இப்ப வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வாங்க, கையை வைக்க கீழே விழுவான், பேய் கத்துது, ஓடுது, நடக்கலாம் வந்த பொம்பளை நடக்குது. இப்படிலாம் அற்புதம் நடந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்தலாம் இவங்கெல்லாம் வருவாங்க. அப்ப இவ்வளவு பேய் கீழே வந்து டக்குனு சுகம், மாம் ஓ நல்ல விடுதலை ஆகிட்டேன், வியாதி சுகமாயிட்டு நடக்கலாம் நடக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த பொம்பளை வரணுமா வரக்கூடாத? வரணும். ஞாயிற்றுக்கிழமை போதாது காணும். இது தெரியாதனால என்ன நடக்குனாக்கே பல முயற்சிகள் செய்கிறோம், மாற்றப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், டயர்டாகிறோம், வேலைகளை செய்கிறோம். ஆனா ஒண்ணு நடக்குது இல்ல. எல்லா முயற்சிகளும் எல்லா பிரயாசங்களும் வீண். இந்த படத்துல இருக்க மாதிரி எல்லா கையால வேலை, தூக்கம் இல்ல. இப்ப கவனிங்க, ஹவுஸ் விசிட்டிங் அனுப்புவோம், பணம் செலவு செய்வோம், ஸ்டாஃப் போறாங்க, போன்ல பேசுவோம், இன்னொரு விசுவாசம் அனுப்புவோம், பாஸ்டர் ஊழியக்காரன் அனுப்புவோம். ஆனா ஆள் வருது இல்ல. நமக்கு விலங்கல்ல. வெள்ளிக்கிழமை தப்பு தவறி வந்தாலும் அவன் திரும்ப வராதபடி பேய் இங்க வந்து பார்த்து போய் அவனை வராதபடி தடுக்குது. உங்க பிசினஸ் நடக்கிற மாதிரி நடக்குதுல. ஏன்? ஆவி. அது உங்களுக்கு விளங்கணும். இப்ப நான் சொல்றதுனால இதுக்கு ஆவின்னு அப்படியே கூடாது. நீங்க ஆவியானோட தொடர்பாக்குறது உங்களுக்கு விளங்கும். பணம் வருது ஆனா நிக்குது இல்ல, செலவாகுது. பணம் வந்து மிச்சம் இல்லாட்டி செலவை சொல்லுங்க குறைக்கணும். குறைக்க முடியுமா? முடியாது. சீனி 2 கரண்டி போடுறது 1 கரண்டி போடலாமா? சொல்லுங்களேன். சோப்பை போட்டு தேய்க்குவேன், தேய்க்காம இப்படி பாதி தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வரலாமா? செலவை குறைக்கலாம். ஆட்டோக்கு 100 கொடுக்கலாமா? எதையும் பாதியா எடுக்கலாம். அப்ப இப்ப காசு வருது, காசு போகுதான்னு நிக்குது இல்ல. அது காரணம், காசு உங்களுக்கு வாரது போதாது, உங்க இன்கம் போதாது. இன்கம் அதிகரிக்கப்பட வேணும், பண வரவு கூட வேணும். இப்ப எனக்கு செலவு கூட, அது நிப்பாட்ட முடியாது. அப்ப இந்த பணம் வராதபடி, புது புது பிசினஸ் வராதபடி உங்களுக்கு தடை இருக்கு. அதுக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? நீங்க விலகி கொள்ளணும். வீட்டுல ஒரே பொங்கல் மாதிரி அதுக்கு ஜெபம் பண்ணு. செலவுங்க பாங்க, வாகனம் எப்பயும் கிடைச்சதாகும். பத்திரமா ஓட்டுவான், நிப்பாட்டிட்டு போவான், எவனாவது முட்டி வைப்பான். நான் இவ்வளவு கவனம் பண்ணி கவனம் ஓடி வேலை, இது பெய்ட வேலை, உனக்கு செலவு தானே. அப்போ உங்க கையில ஏதோ மிஸ்டேக்.
இந்த ஆவி. அப்ப ஆவி என்னன்னா, 10 பேர் வந்தாலும் இவங்கிட்ட பேய் கிடையாது. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறீங்க அதுல அந்த ஆவி அகஞ்சு கொள்ளுது. மூணாவது, சிலாக்கள் எங்களோட பழகுவாங்க, நல்ல மாதிரி பழகுவாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன ஆவின்னாங்க தெரிஞ்சு கொள்ளணும். இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்களோட செய்யறதா செய்யக்கூடாதா. அப்ப நம்ம சிலாக்களோட நம்ம ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அவங்க என்னைய 10 நாளைக்கு வெளியே போய் சொன்னா எனக்கு ஒன்றும் நடக்காது. அதுக்காக இவன் இப்படி பண்ணணும் ஒதுக்க கூடாது. அப்ப பகுத்தறிய ஆவி வச்சு ஞானமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ். இயேசுக்கு ஆரம்பத்தில் தெரியுமா தெரியாதா? வச்சிருந்தாங்க, வச்சிருக்கல. கடைசி சாப்பாடுல கடைசி ஆப்ப யாரு கொடுத்தாரு? கடைசியில் யாரு தோத்தா? யூதாஸ். ஆனால் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் எப்படி வாழ்வது. என் பிஸ்னஸ் ஒருத்தன் ஒரு தந்திரமா பிஸ்னஸ்க்கு வாங்க, நாங்களும் தந்திரமாவது ஞானமா அதுக்கு அவனும் வீசிக்கக்கூடாது. இதான் முக்கியம். அதனால எங்களோட யாருக்கா அவங்க இருந்தாலும் நம்ம ஞானமாக்கணும். பேதுரு மறுதளிப்பான இயேசுக்கு தெரியும், ஆனா இருந்தாங்க. ஏன்னா அவனால ஒரு பெனிஃபிட் வரப்போகுது. பின்பு அவன் மனம் திரும்பி உயிரை கொடுப்பான். இந்த மாதிரி வாழ்க்கையில அப்ப இந்த ஆவிகளை பகுத்தறியலாம். தேவ ஜனங்களோடு சேர்ந்து வாழுங்கள். ஆவிக்குறிகளோடு உங்க வாழ்க்கைய நீங்க சில ஆவிக்குரிய மனிதர்களோடு நீங்க வாழுங்க. அப்பொழுது அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்க வாழ்க்கையை வெற்றியாக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிகளை நீக்க வேண்டும். ஆமென். இப்ப நீங்க வீட்டில் போய் நல்ல ஆவியோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவன் ஞானத்தை கொடுப்பா. பிசினஸுக்கு ஞானத்தை கொடுப்பா. உங்களுக்கு அறிவை கொடுப்பா. ஆவியை பகுத்தறிவை கொடுப்பா. இனிமேல் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரும். உன் வீட்டில் அடிக்கடி இந்த பிரச்சனை வருது, வீட்டில் அடிக்கடி இந்த குறை வருது, உன் பிஸ்னஸ்ல இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. நல்லா பிளான் பண்ணாத, ஒன்றும் பிளானும் வேணாம். எங்க சர்ச் பிளான்ல வேலை செய்யக்கூடாது, ஸ்பிரிட்ல வேலை செய்யணும். ஆமே. இந்த ஆவிகளை நீங்க ஜெபம் பண்ணி விரட்டணும். இயேசு நாமத்தில் வெளியே போ.